வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வாழ்க்கைனா போராட்டம் இருக்கும், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சிசானானி ஆண் சிங்கத்தோட வாழ்க்கை. குட்டியாக இருக்கும்போதே தான் சொந்த சிங்க கூட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட சிசானானி அதுக்கப்புறம் சந்திக்கிற சவால்களையும் அதை எப்படி சமாளிச்சதுங்கிறதையும் பார்த்துட்டு கடைசியாக அது எப்படி வீழ்த்தப்பட்டதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2006 வருஷம் மண்ணிலெத்தி கேம் ரிசர்வில் ஒரு சிங்கக்கூட்டம் ஒன்று வாழுது. டோசி பிளண்டிங்கிற 2 தலைமை ஆண் சிங்கங்களால் ஆளப்பட்ட இந்த சிங்கக்கூட்டம் என்குகுமா பிரைட்னு அழைக்கப்பட்டது. 2 தலைமை ஆண்கள் உட்பட 10 பெண் சிங்கங்களும் பெண் சிங்கங்களோட இளம் வயசு குட்டிகளும் காணப்பட்டது. இந்த சிங்கக்கூட்டத்துக்கு உணவு பற்றாக்குறையா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையானு தெரியல. 2006 கடைசியில் ஜாபிசானோட வடக்கு பகுதியான ஜூமாவுக்கு இந்த சிங்கக்கூட்டம் இடம்பெயர்ந்தது. 2007 தொடக்கத்தில் இந்த சிங்கக்கூட்டத்தில் 20க்கும் அதிகமான குட்டிகள் காணப்பட்டது. கூட்டத்தில் இருக்க மெம்பர்ஸோட எண்ணிக்கை அதிகமானாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு காட்டுரிமையை வேட்டையாடுறதுல என்குகுமா பிரைடோட பெண் சிங்கங்கள் அற்புதமாக செயல்பட்டது. சில நேரம் ஒட்டகைச்சிவங்க கூட இதுங்க சுலபமாக வீழ்த்தினது. இதுலேயும் வடக்கு ஜாபிசானில் இறை விலங்குகளுக்கு பஞ்சமே இல்லாதால பிரைட் சிரிச்சு வளர்ந்தது. இப்படி எல்லாமே நல்லா தான் போனது. ஆனால் சில மாதம் வரதான் இந்த டைமில் ஒரு ஆதிக்க சக்தி மொத்த ஜாபிசாண்டியம் கைப்பற்றுற எண்ணத்தில் கிளம்புனது. அதுங்களை தடுக்க எதுவுமே கிடையாது. ஆட்சி பரப்புக்கு ஆசைப்பட்டு குறுக்க வர்ற எல்லா சிங்கங்களையும் கொடூரமாக கொண்டுகிட்டே போனது. அதுங்க தான் மேப்பகோஸ். வலிமையான ஆக்ரோஷமான 6 மேப்பகோ ஆண் சிங்கங்களை தடுக்க எந்த சக்தியும் இல்லாதால பல சிங்கக்கூட்டங்கள் அதுங்களோட கையில் சிக்கி சின்ன பின்னமானது. இதில் என்குகுமா பிரைடும் அடங்கும். 2007 டிசம்பர் 9 5 மேப்பகோ ஆண்களால் சுற்றி வளைக்கப்பட்ட பிளண்டி மோசமாக தாக்கப்பட்டது. அதோட முதுகு தண்டை உடைச்சி உடம்ப செதைச்சி போட்டுருச்சுங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே பிளண்டியை காப்பாற்ற டோசி ஓடி வந்தது. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப லேட்டு. தான் பிரதர் சாக்கப்புற நிலையில் இருக்கிறத பார்த்த டோசி தான் உயிரை காப்பாற்ற அங்கிருந்து ஓட மட்டும்தான் முடிஞ்சுது. வடக்கு ஜாபிசானில் இருந்த தன்னோட என்குகுமா பிரைட்ல இருந்து வெளியேறின டோசி மறுபடியும் தனியாக மண்ணிலெத்திக்கு போயிடுச்சு. மேப்பகோஸ் கையில் மாட்டின என்குகுமா பிரைடு தாக்குதலுக்கு உள்ளானது. பல குட்டிகளும் சில பெண் சிங்கங்களும் கூட கொல்லப்பட்டது. உயிரை காப்பாற்றிக்க என்குகுமா பிரைடில் இருந்த சிங்கங்கள் 4 பக்கமாக செதறி ஓட பிரைடில் இருந்த சிங்கங்களோட எண்ணிக்கை மோசமாக குறைஞ்சிடுச்சு. 2007 தொடக்கத்தில் என்குகுமா பிரைடில் பிறந்த 20 குட்டிகளில் 6 மட்டுமே உயிர் போச்சுது. அதில் பிளண்டியோட 2 ஆண் குட்டிகள் தான் சிசானானியும் அதோட பிரதர் கிம்பியும். மேப்பகோஸ்லிருந்து தப்பிச்ச சிசானானியும் கிம்பியும் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வேட்டையாடி இளமை பருவத்தை கடந்து முதிர்ச்சி அடைஞ்சுது. 2012 மத்தியில் மண்ணிலெத்தியோட சென்டரில் இருந்த டின்சுவாலா பகுதியில் சிசானானியும் கிம்பியும் ஒன்றா காணப்பட்டது. இந்த டைமில் இதுங்க என்குகுமா மேல்ஸ்னு அழைக்கப்பட்டது. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, சிசானானியோட பிரதர் கிம்பி மோசமான இடுப்பு காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. பின்பக்க வலது கால் மொத்தமாக செயலிழந்து போனதால் கஷ்டப்பட்டு நொண்டி தான் அது நடந்தது. இந்த காலை வச்சுக்கிட்டு வேட்டையாட முடியாததால் தான் பிரதருக்கும் சேர்த்து சிசானானி தான் வேட்டையாடும். தான் பிரதர் கிம்பியை சிசானானி அக்கறையாக கவனிச்சிக்கும். இப்படி தான் பிரதரை அக்கறையாக கவனிச்சுக்கிட்டதால ஒன்றாக சேர்ந்து செயல்படும் அப்படின்னு பொருள் வர்ற சிசானானிங்கிற பேர் சிசானானிக்கு வைக்கப்பட்டது. இந்த கூட்டணியும் சிசானானி மேல்ஸ்னு அழைக்கப்பட்டது. கிம்பிக்கு எப்போ இருந்து இந்த காயம் இருக்குன்னு தெரியல, எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் இதால் அது ரொம்ப கஷ்டப்படுதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. 2012 செப்டம்பர் கோபிஸ் பிரைடு மடிம்பாஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் சிசானானியும் அதோட பிரதர் கிம்பியும் மடிம்பாஸ்க்கு தெரியாமல் 2 கோபி பெண்களோட மேட் பண்ணிட்டு இருக்கு. இது தற்கொலைக்கு சமமான ஒரு செயல். நார்தன் மடிம்பாஸ்க்கு இது தெரிஞ்சதுன்னா கொலை கூட பண்ண தயங்காது. அதுக்கேற்ற மாதிரி இதுங்க எப்போனாலும் மடிம்பாஸ் கிட்ட மாட்டலாங்கிற மாதிரி இருந்தது. சீக்கிரமே மடிம்பாஸ் கிட்ட மாட்டவும் செஞ்சுது. ஆனால் நல்ல வேலையாக உயிருக்கு எந்த சேதமும் இல்லாமல் தப்பிக்கவும் செஞ்சுது. மடிம்பாஸ் துரத்தி விட்டாலும் அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காத சிசானானியும் அதோட பிரதரும் மடிம்பாஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு கோபிஸ் பெண்களோட மேட் பண்ணிட்டு தான் காணப்பட்டது. அடிக்கடி மடிம்பாஸ் கிட்ட முதல் ஏற்பட்டாலும் அதை பெருசாக இதுங்க கேர் பண்ணிக்கவே இல்லை. பட் ஒரு நாள் இதுவே பெரிய வினையாக மாறிடுது. எப்போவுமே மடிம்பாஸோட கர்ஜன சத்தம் கேட்டுதுன்னா அதுங்கள்டிருந்து இதுங்க விலைக்கு போயிடும். ஒருவேளை மடிம்பாஸ் கண்ணில் இதுங்க பட்டுச்சுன்னா அதுங்களை சமாளிக்க 2ம் சேர்ந்தே தான் இருக்கும். ஆனால் 2012 டிசம்பரில் கிம்பி மட்டும் தனியாக இருக்கும்போது அது மேலே தாக்குதல் நடத்தி மடிம்பாஸ் அதை கொன்னுடுது. இது சிசானானிக்கு ஒரு மோசமான செய்தி. தான் பிரதரை இழந்தா பிறகு இனிமேலும் மடிம்பாஸ் கிட்ட எதுவும் வச்சுக்கூடாதுன்னு வடக்கு ஜாபிசாண்டை நோக்கி போயிடுது. சிசானானி பிறந்த சிங்கக்கூட்டம் காட்டெருமைகளை வேட்டையாடுறதுல சிறந்து விளங்கினதால அந்த பரம்பரையில் வந்த சிசானானியும் காட்டெருமைகளை வேட்டையாடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்தது. வடக்கு ஜாபிசானில் தனியாகவே வேட்டையாடி சாப்பிட்டு தன்னை தற்காத்துக்கிட்டு உயிர் போச்சுது. 2013 ஆகஸ்ட்
வடக்கு சாபிசானில் ஸ்டைக்ஸ் பிரைட் சிங்கங்கள் ஒரு இறந்து போன சடலத்தை சாப்பிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே வந்த சிசானானி மொத்த ஸ்டைக்ஸ் பிரைட் சிங்கங்களையும் அங்கிருந்து துரத்தி விட்டுது. பெண் சிங்கங்களை மட்டும் இருக்க அலோவ் பண்ணுது. நல்லா சாப்பிட்டா பிறகு ஸ்டைக்ஸ் பிரைடை சிசானானி தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. ஸ்டைக்ஸ் பிரைடும் அது இருக்கிற டெரிட்டரியும் ஒரு வலிமையான சிங்க கூட்டணிக்கு சொந்தமானது. ஆனால் இப்போ தற்காலிகமாக அந்த வலிமையான கூட்டணியால் ஸ்டைக்ஸ் பிரைடு கைவிடப்பட்டிருக்கிறதால சிசானானி சொந்த கொண்டாடுது. ஆனால் உண்மையான பாஸ் வரும்போது இது இங்கேருந்து கிளம்பியாகணும். ஸ்டைக்ஸ் பிரைடை கைப்பற்றின பிறகு அதில் இருந்த ஃபீமேல்ஸ் கூட சிசானானி மேட் பண்ண ஆரம்பிச்சுது. சில மாதத்துக்கு அப்புறம் அதோட முதல் குட்டிகளும் பிறந்தது. ஆனால் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ஸ்டைக்ஸ் பிரைடோட உண்மையான பாஸ் வந்துடுதுங்க. அதுங்க தான் மஜிங்லானிஸ். 2013 கடைசியில் ஸ்டைக்ஸ் பிரைடுக்கு வந்த மஜிங்லானிஸ் சிசானானியோட குட்டிகளை கொன்று சிசானானியை அங்கிருந்து துரத்தி விடுது. விரட்டப்பட்ட சிசானானியை அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. அது இறந்துருக்கும்னு கருதப்பட்டது. அதோட சாப்டர் அவ்வளோதான்னு அதோட கதையை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் எனக்கு எண்டே இல்லைன்னு திரும்பவும் கண்ணில் பட்டது. பல மாசமாக கண்ணில் படாமல் தனியாக சுற்றிட்டு இருந்த அது 2014 செப்டம்பரில் மறுபடியும் மண்ணிலத்தில் தென்பட்டது. எல்லாரும் இறந்து போச்சுன்னு நினச்ச ஒரு சிங்கம் திரும்ப வந்தது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதனாலேயே ட்ரூ சர்வைவர் அப்படின்னு மீனிங் வர்ற பேண்டம் அப்படிங்கிற பேராலையும் அழைக்கப்பட்டு வர்ணிக்கப்பட்டது. மண்ணிலத்தில் டின்சோலா பகுதியில் தனியாக சுற்றிட்டு இருந்த இது அங்கே தனக்கான ஒரு புது பார்ட்னரையும் இது மீட் பண்ணுது. அதுதான் ஸ்கோரோ. ஸ்கோரோவை மீட் பண்ண பிறகு சிசானானி அது கூட கூட்டணி அமைச்சு செயல்பட முடிவெடுக்குது. ஏன்னா இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் சேர்ந்து இருந்தால் தான் பிழைக்க முடியும்னு அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ரெண்டும் சேர்ந்து அற்புதமாக வேட்டையாடி தன்னம்பிக்கையை மீட்டெடுத்து புது பிரதேசத்தை கைப்பற்ற ஆயத்தமானது. சிசானானி அண்ட் ஸ்கோரோவோட இந்த புது கூட்டணி தண்டா இம்பிமேட்ஸ்னு அழைக்கப்பட்டது. ஜூலு மொழியில் இதுக்கு அக்ரெசிவ்னு பொருள் வரும். ஏன்னா அதுங்க தைரியமாக செயல்படுறதால இந்த பேர் வைக்கப்பட்டது. கூட்டணி ஆரம்பித்த வேகத்திலேயே முடிஞ்சிருமோங்கிற பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தண்டா எம்பி மேல் சுற்றிட்டு இருந்த அதே மண்ணிலத்தி பகுதியில் தான் 5 வலிமையான பர்மிங்காம் மேல்ஸும் சுற்றிட்டு இருந்தது. நல்ல வேலையா பெர்மிங்காம் கண்ணில் தண்டா எம்பி படலை. நூலிழையில் உயிர் தப்பிச்சுதுங்க. 2015 நவம்பர் திம்பாவடி கேம் ரிசர்வோட தெற்கு பகுதியில் பெர்மிங்காம் சிங்கக்கூட்டம் இருக்கு. ஒரு சிங்கக்கூட்டத்தில் அதிகமான எண்ணிக்கையில் சிங்கங்கள் இருக்கும்போது சில பெண் சிங்கங்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிடும். அந்த மாதிரி தான் பெர்மிங்காம் பிரைட்ல இருந்து 3 பெண் சிங்கங்கள் வெளியேறி மணிலத்துக்கு வந்து சேருது. மணிலத்துக்கு வந்த 3 பெண் சிங்கங்களையும் தண்டா எம்பி மேல்ஸ் பார்க்க ஒரு புது சிங்கக்கூட்டம் ஒன்று உருவாக்கப்படுது. இது நார்கு பிரைட்னு அழைக்கப்படுது. மாதங்கள் ஓட ஓட இந்த புது சிங்கக்கூட்டத்தில் 10 குட்டிகளும் பிறந்தது. சிசானானியும் ஸ்கோரோவும் அரசனில் இருந்து அப்பாக்கெல்லாம் மாறினது. பிரைடை கட்டுக்கோப்பா கட்டி காப்பாற்றினது. 2016 தலைமை இல்லாத எம்ப்ரி பிரைடை இதுங்க பார்க்குது. எம்ப்ரி பிரைடில் 5 பெண் சிங்கங்களும் அதனோட இளம் வயசு 3 ஆண்குட்டிகளும் காணப்பட்டது. 3 இளம் ஆண் சிங்கங்களும் பிரைடை விட்டு வெளியேற நிலையில் இருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட தண்டா எம்பி மேல்ஸ் தலைமை இல்லாத எம்ப்ரி பிரைடை ஜூன் 2016 கைப்பற்றினது. 3 இளம் ஆண் சிங்கங்களையும் பிரைடை விட்டு துரத்தப்பட்டது. செப்டம்பர் 2016 தண்டா எம்பி மேல்ஸ் எம்ப்ரி பிரைடோட ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ண ஆரம்பிச்சது. எப்போ இதுங்க எம்ப்ரி பிரைடை டேக் ஓவர் பண்ணிச்சோ அப்போ இருந்து நார்கு பிரைடை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதாவது எம்ப்ரி பிரைடில் அதிக நேரத்தையும் நார்கு பிரைடில் கொஞ்சம் நேரத்தையும் இதுங்க செலவிட்டது. 2017 பிப்ரவரியில் எம்ப்ரி பிரைடில் தண்டா எம்பி மேல்ஸுக்கு புது குட்டிகளும் பிறந்தது. சில மாதத்துலேயே எம்ப்ரி பிரைடில் 2 தலைமை ஆண்களும் 5 பெண்களும் 16 குட்டிகளும் காணப்பட்டது. 2016 டிசம்பர் 25 அன்னைக்கு நடந்த ஒரு பஃபலோ ஹண்டிங்கில் சிசானானியோட இடுப்பு மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அதால் பழைய மாதிரி இருக்க முடியல. நொண்டி தான் நடந்தது. ஆல்மோஸ்ட் தன்னோட பழைய பிரதர் கிம்பி மாதிரியே காணப்பட்டது. எம்ப்ரி பிரைட் வேட்டையாடி கொண்டு வர உணவு தான் அது முழுசாக நம்பியிருந்தது. இந்த மோசமான நிலையை இன்னும் மோசமாகிற விதமாக 4 அவோகோ மேல்ஸும் இதுங்களோட டெரிட்டரியில் சுற்றி இருந்தது. ஆனால் 2 கூட்டணியும் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்லை. அக்டோபர் 2017 ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்கோரோ காணாமல் போயிடுது. தண்டா எம்பி மேல்ஸோட டாமினன்ட் மேல் அது. ஆரோக்கியமாக இருந்த மேலும் அதுதான். அது இல்லாதால தண்டா எம்பி மேல்ஸோட வலிமை குறைஞ்சிது. சிசானானியம் காயத்தால் பலவீனமாகிட்டே போனது. சில மாதம் கூட உயிர் பிழைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி இருந்தது. இந்த நிலையில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஸ்கோரோ திரும்பவும் பிரைடுக்கு வந்தது. ஆனால் மோசமாக தாக்கப்பட்டு அங்கங்கே பைட் மார்க்ஸும் நெக கீறல்களும் பின்பக்க இடது காலில் பலத்த காயமும் இருந்தது. இதனாலேயே இதுவும் இப்போ வீக்காகி நொண்டி நடக்க ஆரம்பிச்சுது. இதுக்கு அவோகோ மேல்ஸ் தான் காரணமாக இருக்கும்னு கணிக்கப்படுது. 2017 அக்டோபர் 27 ஒரு போராளி நம்மளை விட்டு பிரியுது. பல மாசமாக மோசமான காயத்தால் அவதிப்பட்ட சிசானானி இறந்துருச்சு. தான் பார்ட்னர் இறந்தா பிறகு 2 பிரைடையும் ஆக்ரோஷமாக ஸ்கோரோ பாதுகாத்துது. பட் பாவம் ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக அதால் என்னதான் பண்ண முடியும். 2018 தொடக்கத்தில் அவோகோஸும் மற்ற ஆண் சிங்கங்களும் ஸ்கோரோ மேலே தாக்குதல் நடத்தினதால வேற வழி இல்லாமல் நாரு பிரைடையும் எம்ப்ரி பிரைடையும் விட்டு ஸ்கோரோ வெளியேறுது. வெளியேறின ஸ்கோரோ நாடோடியாக அலைஞ்சுது.
2019 கடைசியில் க்ரூகர் நேஷனல் பார்க்கோட முல்வாத்தி பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த ஹாமில்டன் பரேடை கைப்பற்றி ஆட்சி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுதான் சிசானானியோட தண்டா எம்பி கூட்டணியோட முடிவு.